கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நபியுடைய முழு அந்த செயலையும் அல்லாஹு தஆலா விரும்பி அதனை கியாமம் வரை வரக்கூடிய மக்கள் அமல் செய்ய வேண்டும் என்று விதிப்பானாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பத்துக்குரிய ஒருவராக இருக்கிறதுக்கு ஏன். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன இப்ராஹிம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப் ஒரு ஆயத்துல 3 குவாலிட்டியை சொல்றான் அல்லாஹ். ஹலீம், அவ்வாஹ், முனீப் அப்படின்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான் அல்லாஹு தஆலா இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. அடுத்த ஆயத்துல சொல்றான் அடுத்த 3 குவாலிட்டி, உம்மத்தாக இருந்தார்கள், கானித்தாக இருந்தார்கள், ஹனீஃபாக இருந்தார்கள். இன்னும் ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஷாக்கிராக இருந்தார்கள். இன்னொரு இடத்துல சொல்றான் முஃமினாக இருந்தார்கள். பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அந்த செயலை கபூல் பண்றான்டா அவங்கள்ட்ட இருந்த குவாலிட்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. நிறைய பேர் இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு. ஹலீல் அப்படின்னு சொல்றது ஹல்வத், குலு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுக்கு நாங்க ஒதுங்குறது, எல்லாத்தையுமே விட்டுறது. இல்ல எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் இதுக்காக வேண்டி ஒதுங்கிடுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தன்மை யாரின் பக்கமும் அவங்க திரும்பக்கூடியவங்களாக இருக்கல்ல. மக்களின் பக்கமோ அவங்களோட தேவைகளுக்கோ கஷ்டங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ எந்த மெட்டீரியலின் பக்கமும் திரும்பல. திரும்பினதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் அதனாலதான் அவங்களுடைய அந்த நட்ப ஹலீல் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா எடுத்துக்கொண்டான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடயத்துல பாவிச்ச வார்த்தை. இல்ல எனக்கு அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்ல, இவர நட்பே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட விடயத்துல அந்த குவாலிட்டி அவங்களுடைய நெருக்கத்தை காரணமாக அமைஞ்சு. நாங்க மாப்பிள்ளை பாக்குறோம் தானே, மகளுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுல குவாலிட்டி பாக்குற, அவர் எப்படி இருக்கணும், வேலை கிடைக்கிறதுல குவாலிட்டி பாக்குற. நாங்க எங்கட சின்ன மூளைக்கு புத்திக்கு ஏற்ற விதத்துல குவாலிட்டிஸ் பாக்குற எடுக்கிறதுக்கு. அல்லாஹ் பார்த்திருந்தால் அது எப்படிப்பட்ட குவாலிட்டியாக இருக்கும். ஹலீம் அப்படின்றான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரையும் நாங்க உருவாக்கி கொள்ளவே ஒரு ஹியூமனிடேரியன், ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனிதனாக எங்களை மாற்றிக் கொள்றதுக்கு இது அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில இருந்ததாக ஹதீஸுடைய அந்த ஹதீஸில் எங்களுக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தன்மை என்ன அது ஹலீம். ஹலீம் என்று சொல்றது அரபியில சபர் இருக்கு. சபர்ண்டா பொறுமை. சபர் செய்யுங்கப்பான்ற பொறுமையா இருங்களே. ஹலீம்னாலும் பொறுமை தான். ஆனா ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? சபர்ன்றது எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, பேசுறாரு, அடிக்க வாராரு, பிரச்சனை போட வாராரு, அந்த நேரத்துல எங்கள்கிட்ட தைரியம் இல்ல, எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ள இயலாது, பொறுமையாக இருக்கிறது. இதுக்கு அரபியில சபர்ன்ற வார்த்தையை பாவிக்கிற. ஹலீம் தான் என்ன தெரியுமா? எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, அடிக்க இயலும், பிரச்சனையை போட இயலும், போய் சொல்லி போட்டு கொடுக்க இயலும். இந்த நேரத்துல இல்ல இதுல மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரியத் என்ன சொல்லுது, என் ரப் என்ன சொல்றான், நான் அதை கேட்டு வழிபடுறேன். நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் பாவிக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் போய்க்கு சொல்ல மாட்டேன். பொறுமையாக இந்த நேரத்தில் இருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் பொறுமையா இருக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அப்ப அந்த பொறுமை வேற. இது எல்லா திறமையும் இருந்தும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, விசேஷமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய பாடம், எப்பவுமே எல்லா சந்தர்ப்பத்திலேயுமே அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 80 வருடங்கள் புள்ள பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. ஆனா 80 வருடங்களாக ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைய தா, யா அல்லாஹ்
சாலிஹான குழந்தையை தாயா அல்லாஹ், இந்த வார்த்தையை தான் பாவிச்சாங்களே தவிர எங்கேயுமே அல்லாஹ் நான் எவ்வளோ உன்னாட்ட கேட்கிறேன், எவ்வளவு இபாதத் செய்கிறேன், நீ என்ன நண்பர்னு கூட எடுத்திருக்கிறாயே, ஆனா நான் புள்ளைய கேட்கிறேன், எனக்கு புள்ள பாக்கியத்தை நீ தரலையே. இது நன்றி கெட்ட வார்த்தைகள், நன்றி கெட்ட வார்த்தை. ஒரு நாளும் பாவிக்கல. இன்னைக்கு நாங்க 2 நாள் தொழுதுட்டு துவா செஞ்சிட்டு தொழுதேன் தானே, துவா செஞ்சேன் தானே. நிறைய வாலிபர்ல பாருங்க, இந்த நாளும் பிரச்சனை வந்தோடனே பள்ளி தொழுக இஸ்திக்பார், அதுக்கப்புறம் பார்த்த ஆட்களை காணும். 2 நாள் 3 நாள் சரி வருது இல்ல, இது கேட்டாச்சு கிடைக்கிறது இல்ல, இதுக்கு பிறகு வேறொரு வழியா பார்ப்போம். எவ்வளவுதான் கேட்க, எவ்வளவுதான் தொலை, எவ்வளவுதான் செய்ய பாருங்க. இன்றைக்கு எங்களோட வாய்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தை நன்றி கெட்ட அந்த வார்த்தைகள். இது ஹெல்ம் அல்ல, இது சகிப்புத்தன்மை அல்ல, பொறுமையோடு இருக்கிறது இல்ல. ரப்பு தருவான், ரப்பு கைவிட மாட்டான். அந்த குவாலிட்டி, அந்த தன்மை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்த எத்தனையோ அந்த நிலைமைகள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்களோட எதையே பாவிக்கல, திரும்பினது ரப்பின் பக்கம் மட்டும் தான். அதான் அல்லாஹ் ஹலீம் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுறான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலே வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒவ்வொருத்தரும் நாங்க எங்கட எதையுமே நாங்க தவறான முறையில பாவிச்சிருந்தது. எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவர்கிட்ட சொல்லி போட்டு கொடுக்கலாம், இவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவரு செஞ்சிடுவாரு, இதெல்லாம் சிம்பிள், நாங்க பார்க்காத விஷயமா? வானம் வானம் இல்ல இல்ல. ரப்பு அவனுடைய பொருத்தம் எதில் இருக்குது, மார்க்கம் என்ன சொல்லுது, ஷரியத் என்ன, இதை முற்படுத்துங்க. விசேஷமா வாலிபர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களோட இன்ஃபுளுன்ஸையோ உங்களோட திறமைகளையோ பொறுமையோட உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய உதவியோட போங்க. வெளிரங்கத்துல மெட்டீரியல் எதையுமே தவறான விடயங்களுக்கு பாவிச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய சோதனைக்கு காரணமாக அமையும். 2வது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அப்படின்றான். அல்லாஹ் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உள்ளத்துல மற்றவங்களை பத்திய கவலை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தீன் வரணுமே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழியணுமே. குடும்பத்திலேயும் தான், எங்களோட உறவுகளிலேயும் தான், எங்களோட மஹல்லாலையும் தான், எங்களுக்கு வெளியில் உள்ளவங்கள்ட்டையும் தான், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் தீன் வரணுமே. யாருமே கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது, யாருமே அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படாது என்ற அந்த குவாலிட்டி அல்லாஹ்